முன்னொரு காலத்துல ஒரு அழகான பண்ணையில கோழி ஒண்ணு வாழ்ந்துட்டு வந்துச்சான். வெயில் காலத்தை கோழி ரொம்பவும் விரும்பிச்சான். அது மட்டும் இல்லாம நல்ல உணவை தேடுறதும் வெயில் காலத்தை அனுபவிக்கிறதும் இதுலயே நேரத்தை ரொம்பவும் செலவழிச்சிட்டு இருந்துச்சான். கோழி எதை பத்தியும் யோசிக்காம ரொம்பவும் சந்தோஷமா இருந்துச்சான். நாட்கள் செல்ல செல்ல மற்ற விலங்குகள் எல்லாம் குளிர்காலத்துக்கு தயாராகிட்டு இருந்தாங்களாம். அணில்கள் கொட்டைகளை சேகரிக்கிறதும், முயல்கள் உணவை குழி தோண்டி புதைக்கிறதும், விவசாயிகள் பண்ணையில வைக்கோல் அடுக்கி வைக்கிறதும் எல்லாரும் குளிர்காலத்துக்காக சேகரிச்சிட்டு இருந்தாங்களாம். ஆனா இது எதை பத்தியும் கவலைப்படாத கோழி, குளிர்காலம் வர இன்னும் பல காலம் இருக்கே, அது மட்டும் இல்லாம என்கிட்ட அதிகமாவே உணவு இருக்கு, நான் ஏன் இதை பத்தி கவலைப்படணும்னு நினைச்சுச்சான். இதனால கோழியோ வெயில ரொம்பவும் சந்தோஷமா இருந்தது மட்டும் இல்லாம உணவு எதுவும் சேகரிக்காம தங்குறதுக்கு கூடு எதுவும் கட்டாம இருந்துச்சான். நான் ரொம்பவும் சந்தோஷமா இருக்கேன், நான் எதை பத்தியும் கவலைப்பட மாட்டேன்னு சொல்லவும் செஞ்சுச்சான். ஆனா சில நாட்களையே குளிர்காலம் வந்து காற்றும் குளிர்ந்து பனிக்கொட்டவும் ஆரம்பிச்சுச்சான். இதை பார்த்த கோழி ரொம்பவும் அதிர்ச்சி அடைஞ்சு இது இவ்வளோ சீக்கிரம் வரும்னு நம்ம எதிர்பார்க்கலையேன்னு நினைச்சு நம்ம உணவை எதுவும் சேகரிக்காம விட்டுட்டோன்னு உணரவும் செஞ்சுச்சான். கோழி வயல்ல பார்த்தோம், அங்க தானியங்கள் எதுவும் கிடைக்கலையாம். கோழி ரொம்பவும் குளிராகவும் பசியாகவும் இருந்ததுனால பண்ணையில ஏதாச்சும் சாப்பிட கிடைக்குமான்னு பார்க்கவும் அங்க போச்சான். ஆனா அங்கேயும் எதுவும் கிடைக்கலையாம். ஆனா மற்ற விலங்குகள் எல்லாம் தயாரா இருந்தாங்களாம். அணில்கள் குளிர்காலம் முழுக்க உணவை வச்சுட்டு இருந்தாங்களாம். முயல்கள் குழிகள் நிரம்ப உணவை வச்சுட்டு இருந்தாங்களாம். பசுகளுக்கு ஏராளமான வைக்கோல் இருந்துச்சான். இதை பார்த்த கோழி ரொம்பவும் வருத்தப்பட்டுச்சான். ஏன்னா குளிர்காலத்துக்கு கொஞ்சம் கூட தயாராகாதனால உண்ண உணவு எதுவும் இல்லாம இருந்துச்சான். நாட்கள் செல்ல செல்ல குளிர் அதிகமாகிட்டே இருந்துச்சான். ஒரு நாள் கோழி பண்ணையில இருக்கும் பொழுது விவசாயி தானியத்தை கொண்டு வரத கோழி பார்த்துச்சான். கோழி ரொம்பவும் பலவீனமா இருக்கிறத பார்த்த விவசாயி, குளிர்காலத்துக்கு நீ தயாரா இருக்கணும், சூடான காலத்துல உணவை நீ ரொம்பவும் சேமிச்சு வைக்கணும், அப்பதான் குளிர்காலத்தை உன்னால கடக்க முடியும்னு சொன்னாராம். இதை கேட்ட கோழி வருத்தப்பட்டு தலையசைச்சு, குளிர்காலத்தை நான் நினைக்காம சூடான காலத்தை நான் மகிழ்ச்சியா செலவழிச்சிட்டேன்னு சொல்லிச்சான். அன்னையில இருந்து கோழி மீண்டும் இந்த தப்பை நான் பண்ண மாட்டேன்னு உறுதியும் அளிச்சிச்சான். அடுத்த வெயில் காலத்துக்கு ரொம்பவும் கடுமையா உழைச்ச கோழி குளிர்காலத்துக்கு தேவையான உணவை ரொம்பவும் பாதுகாப்பா சேமிச்சு வைக்கிறது மட்டும் இல்லாம குளிர்காலத்துல தங்க சூடான கூட்டையும் ஒண்ணு கட்டிச்சான். கோழி குளிர்காலத்துக்கு தயார் நிலையில இருந்ததுனால குளிர்காலம் வந்ததும் சேமிச்சு வச்ச உணவும் சூடான கூடும் கோழிக்கு உதவிச்சான். அன்னையில இருந்து எதிர்காலத்துக்கு தயார் நிலையில இருக்கணுங்கிற பாடத்தை கோழி கத்துக்கவும் செஞ்சுச்சான். குழந்தைகளே, இந்த கதையில இருந்து நம்ம கத்துக்க வேண்டியது என்னன்னா, எதிர்காலத்தை சமாளிக்க நீங்க இப்பவே தயார் நிலையில இருக்கணும். இது மாதிரி வீடியோஸ் பார்க்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.